எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கூலியோட தேர்ட் சிங்கிள் பவர் ஹவுஸ், இதோட என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்க போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கூலி தேர்ட் சிங்கிள் பவர் ஹவுஸ் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று இந்த தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கூலி பவர் ஹவுஸ். கேட்கவே ரொம்ப வைப்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஷுவலாக பார்க்க போகும்போது ரஜினி சாரோட அந்த மேனரிசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து இந்த சாங்கை நல்லாவே பண்ணிட்டாப்புல. ஸோ ரஜினி சாரை நம்ம என்னென்ன விஷயங்கள் ரசிக்க போகிறோம், எப்படி அவரை ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி ரசிப்போம் அப்படின்னு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டிலே ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தா அப்படிங்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்றைக்கும் குறையாத மவுஸு, குழந்த ஃபேஸ் தான், இந்த சிரிப்பு தான், அந்த இதெல்லாம் வரப்போகும்போது சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சார் அந்த ஒரு புது வெர்ஷனில் நம்ம பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த ஒரு அந்த கை வச்சு இப்படி நிற்கிற மாதிரியும் சரி, அப்படி இந்த லுக் விடுற மாதிரி சரி, அந்த கத்தி எடுத்து அப்படி ஒரு லுக் விடுவாப்பில், அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் பவர் ஹவுஸ் அப்படின்னு அந்த டைட்டில் அவங்க சொல்ல போகும்போது அந்த வீடை அந்த மேன்ஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மேன்ஷன்லேருந்து அது மாதிரி தான் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹார்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த மேன்ஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சார் வந்து அந்த மேன்ஷனில் தங்கி அவர் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கூலி பவர் ஹவுஸ் அந்த சாங்கை ஓப்பன் ஆகும் போது மேன்ஷனும் சரி, அந்த ரூமுக்குள்ளே அவர் ஒரு கத்தி வச்சுருக்காங்க. அந்த கத்தி பார்க்க போகும்போது ரோலெக்ஸ் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ரோலெக்ஸ் அந்த கத்தி யூஸ் பண்ணுவாப்புல. விக்ரம் அந்த கேமியோ அப்பியரன்ஸில் வரும்போதே அவர் அந்த கத்தி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அது கத்தியை எடுத்து அதை கீழே போட்டு உங்களுக்கெல்லாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, நீங்கள் யார் அவனை கண்டுபிடிக்கிறீங்களோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லி அந்த கத்தி அப்படி ஒரு ஃபோர்ஸாக அதை போடுவாப்புல. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே அந்த லோகேஷ் கனகராஜ் அந்த டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக் புல்லட் மாதிரி நிற்கிது. அது வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்க்க போகும்போது அது ஜாவா அப்படின்னு அந்த புல்லட் நேம் நினைக்கிறேன். அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஜாவான்னு நேம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் புல்லட் யூஸ் பண்ணுறாப்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க போகும்போது சரி இந்த படத்தில் புல்லட்டும் ஒரு கேரக்டர் இருக்கும் மாட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அந்த பைக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் அவர் ஓட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த மேன்ஷனில் ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு கூலி அனௌன்ஸ் பண்ணாங்களே ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் அந்த ஒரு கோல்டன் கலர் வாட்ச் எடுத்து அவர் எல்லாத்தையும் போட்டு அடிப்பாப்புல. அதுலேயும் இந்த பவர் ஹவுஸ் சாங்லேயும் அது வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் மெயினாக வாட்ச் வச்சு தான் பேஸ் பண்ணி அவங்க இந்த ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஹார்பரில் கோல்டு கடத்தல் அதை மையமாக வச்சு இந்த ரெண்டையும் ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணி இந்த கதையை அவங்க ப்ரெசென்ட் பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த கூலி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக நான் பார்க்க போகிறது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மேன்ஷன் தான் இந்த பவர் ஹவுஸ்ன்னு பேர் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அமீர் கான் சார் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண போகிறாப்புல. 15 மினிட்ஸுக்கு அவர் ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த 15 மினிட்ஸே அது வந்து 15 மினிட்ஸ் இல்லாத மாதிரி அவர் ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமீர் கான் சார் வந்து. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எல்சியூவில் வருதா வரலையாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் கன்ஃபியூஷன் இருக்காங்க. பட் லோகேஷ் கனகராஜ் எல்லா இன்டர்வியூஸையும் வந்து இந்த படம் ஒரு ஸ்டாண்ட் லோன் தான், எல்சியூ கண்டிப்பாக இந்த படம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் எல்சியூவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் எல்சியூவில் வந்தால் நல்லாயிருக்கும், வந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த படத்தில் சில விஷயங்கள் வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க ரஜினி சாரை வச்சு. ஸோ ரஜினி சார், லோகேஷ் கனகராஜ் இவங்களோட காம்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ. ப்ளஸ் அனிருத்தும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது வேறு லெவல் சொல்லலாம். அனிருத் வந்து இந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவரோட ப்ரிவியூஸ் படம் ஜெயிலர் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹொக்கும் அந்த சாங் வந்து எவ்வளோ ஹிட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வைப்ஸ் வந்து இந்த கூலியில் தருதுன்னா லைட்டாக தருதுன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மியூசிக் டியூன், அதுக்கப்புறம் அந்த லவ் 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 அதெல்லாம் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அந்த ஒவ்வொரு சில இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிடுறப்ப. ஸோ ரஜினி சாருக்கு வரும்போது அவர் ரொம்ப வெறித்தனமாக இறங்கி சம்பவம் செஞ்சிடுறப்ப அந்த அளவுக்கு இந்த சாங் நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காப்புல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து காரில் உட்காந்துட்டு போவாப்புல, அதில் ஒரு டிரைவர் இருப்பாப்புல. அந்த டிரைவர் நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து கைகி படத்தில் வந்திருப்பாப்புல. ஆக்டர் நரேன் சார் அவர் போலீஸ் கேரக்டராக இருப்பாப்புல கைகியில். அவருக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவர் எந்த கேங்கில் இருப்பாப்புனா அர்ஜுன் தாஸோட கேங்லேயே இருந்துக்கிட்டு இவருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்கிறது வந்து நரேன் சாருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அனுப்பிக்கிட்டே இருப்பார். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணலில் ஒரு ஃபைட் நடக்கும்ல கைகியில். அதான் கார்த்தி சார் வந்து அவங்க பொண்ணுக்கு ஆசையாக தோடு வாங்கி வச்சுருப்பாப்புல, அதை அவங்க நசுக்கி இது பண்ணிடுவாங்களே அந்த சீனில் முதல்ல வந்து அவர் இறந்துருவாப்புல. நரேன் சார்கிட்ட வந்து சார் இது பாருங்கள், இது பிடிங்க சார், இந்த கன்று பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது நீ மாட்டிக்கிட்டதா சாரி அப்படின்னு சொல்லுவாப்புல. அவர் தான் கத்தி குத்து வாங்கி செத்து போயிடுவாப்புல. அவர் இந்த கேரக்டர் கூலியில் இருக்காப்புங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கேரக்டரும் இந்த கூலியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் சார் சொல்கிறாங்க. அர்ஜுன் சார் இந்த படத்தில் கூலியில் இருக்காப்புலையா அப்படிங்கிறது இந்த படத்தை தொடர்ந்து நிறைய ரூமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கமலஹாசன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. ஆனால் ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்சியூ பற்றியும் சரி, இந்த படத்தில் லியோ படத்தில் நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி அதே தான் விக்ரம் படத்தில் ஒரு கேரக்டர் இந்த கூலியில் வரும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்சியூவில் சின்ன சின்ன கேரக்டர் ப்ளே பண்ண கேரக்டர் எல்லாமே இந்த கூலியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரூமர்ஸாக தான் எடுத்துக்கணும். நம்ம படம் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் படத்தில் என்னென்ன கேரக்டர் வரப்போகுது, இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த படத்தோட கதை எதை வச்சு நகர போகுதுங்கிறது வந்து படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் நம்ம அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பு ஏற்றாமல் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1000 கோடி இந்த படம் வந்து அடிக்கும்னு சொல்கிறாங்களே, அதில் உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாப்புல, இந்த 1000 கோடி அப்படின்னால கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. அவங்க காசு கொடுக்குற காசு 150 ரூபா கொடுத்து அந்த படம் பார்க்க வராங்களே அவங்களுக்கு இந்த படம் ஒரு 150 ரூபா கொடுத்து இந்த படம் பார்க்க போகும்போது ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அது அந்த விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் கண்டிப்பாக தமிழில் ஃபஸ்ட் டைம் 1000 கோடி அடிக்கிற படம் கூலியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில சைடில் வந்து பார்த்திங்கன்னா கூலி கண்டிப்பாக 1000 கோடி அடிக்குங்க, கன்ஃபார்மாக அடிக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ ரஜினி சார் படம்லாம் பார்த்துட்டாப்புல. படம் பார்த்துட்டு இந்த படம் தளபதி படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்லாம் லோகேஷ் கனகராஜ் ஹக் பண்ணிலாம் சொல்லியிருக்காப்புல. லோகேஷ் கனகராஜுக்கு பிடிச்ச படமே தளபதி தான் அவர் ஒரு எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி ரஜினி சார் இந்த படம் எனக்கு தளபதி படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவில் வந்து அந்த இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாப்புல. ஸோ அது மாதிரி அவர் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஸோ இந்த பவர் ஹவுஸ்லேயும் ரஜினி சார் அது காட்ட போகும்போது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா கூலி 100 days அந்த வீடியோ விட்டாங்களே அதில் வந்து ரஜினி சார் கடைசியில் ரிவீல் பண்ணுவாங்க. அதில் வந்து ரஜினி சார் அப்படி ஸ்டைலாக
பின்னாடி கை கட்டி அள்ளி நிற்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா தளபதி படத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவர் தளபதி படத்தில் வந்து ரஜினி சாரோட பேர் வந்து சூர்யா. அதை சூர்யாவை வந்து சூரியனோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த தண்ணியிலேருந்து குழந்தைய எடுக்கும் போது அந்த சூரியனோட கனெக்ட் பண்ணுறது. கடைசியில் படத்தை அவங்க முடிக்க போகும்போது ரஜினி சார் அந்த சூரியனோட கனெக்ட் பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கூலியிலும் அந்த போர்ஷன்ஸ் அவங்க காமிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி சார் வந்து அந்த ஹார்பரில் என்னென்ன விஷயம் நடக்குங்கிறத வந்து வேலை செஞ்சுக்கிட்டே நோட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஹார்பர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த வாட்சும் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது அந்த பவர் ஹவுஸ் சாங் வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே ரொம்ப வைப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த கூலி பவர் ஹவுஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் பவர் ஹவுஸ் டீட்டெயில் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.